எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அண்ட் பேங்கிங் இன் டேலி பிரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெபாசிட் ஸ்லிப்ஸ் கெட் ஜெனரேட்டட் இன் டேலி பிரைம்? டேலி பிரைமில் எந்த ஸ்லிப்பெல்லாம் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா செக் டெபாசிட் ஸ்லிப்பு, கேஷ் டெபாசிட் ஸ்லிப், இந்த ரெண்டு ஸ்லிப்பும் தான் நீங்கள் வந்து டேலியில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலி, அதில் பேங்கிங், அதில் டெபாசிட் ஸ்லிப். அந்த டெபாசிட் ஸ்லிப்பில் பேங்க்கு ஆஸ் வெல் அஸ் செக் டெபாசிட் ஸ்லிப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போடுறோம், F6ல் போயிட்டு ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ராஜ் பிரதர்ஸ் அப்படின்றது ஒரு 10,000 ரூபாய் வருது, ஓகேவா? ஏதோ இந்த அமௌண்ட்டில் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், சம் நம்பர், ஓகேவா? பேங்க் SBI. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேஷ் டெபாசிட் ஸ்லிப் F4 போயிட்டு மேலே வந்து பேங்க்கு, கீழே வந்து கேஷ் ஒரு 50,000 டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கான டெனாமினேஷன்ஸ் நம்ம இங்கே போடுறோம். 50 ரூபாயில் இது ஒரு 50 நோட்டு, இது ஒரு 50 நோட்டு, இது ஒரு 50 நோட்டு, இது ஒரு 50 நோட்டு, இது ஒரு 7,500 டிவைடட் பை 20 எவ்வளவு? பானிபூரி கடன் வச்சுக்கோ, 50,000 ரூபாய். இப்போ கேஷ் டெபாசிட், செக் டெபாசிட் ரெண்டுமே ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்? பேங்கிங், டெபாசிட் ஸ்லிப்பு, பேங்கை செலக்ட் பண்ணி இப்போ முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஓகேவா? ப்ரிவியூ பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட் ஸ்லிப், இது பேங்கர்ஸ் காப்பி, நம்ம காப்பி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ கேஷ் டெபாசிட் வேணும் அதில் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே F5ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை போய் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் F5 ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி Alt+P Ctrl+P ப்ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் டெபாசிட் சலான் வரும். ஸோ கொஸ்டின் வந்து என்னது? வாட் ஆர் த டெபாசிட் சலான் வி கேன் ஜென்ரேட் இன் டேலி பிரைம்னா செக் டெபாசிட் அண்ட் கேஷ் டெபாசிட். இட் இஸ் பாசிபிள் டு ஜெனரேட் த ஸ்டாக் ஜேர்னல் ரிஜிஸ்டர் இன் டேலி பிரைம். ஸ்டாக் ஜேர்னல் ரிஜிஸ்டர் டேலி பிரைமில் ஸ்டாக் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் F7 JV, அதில் Alt F7 ஸ்டாக் ஜேர்னல், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல், இந்த இடத்துல சோர்ஸு டெஸ்டினேஷன், பிராக்கெட்டை பார்த்தா பிராக்கெட்டை பார்க்கணும், பிராக்கெட்டுக்கு வெளியில் பார்த்தா பிராக்கெட்டுக்கு வெளியில் பார்க்கணும். கன்சப்ஷன்லேருந்து ப்ரொடக்ஷன் அல்லது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன், எங்கே இருந்து எங்கே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துப்போம். இப்போ HCl டேப்லெட் இருக்குது, இதில் குடோன் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? Alt+Gல போயிட்டு குடோன் கிரியேட் பண்ணிக்கிறோம். 2 குடோன் கிரியேட் பண்ணிப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு ஒரு குடோனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படின்னு ஒரு குடோன். இப்போ சென்னை குடோன்லேருந்து திருச்சி குடோன் போகுதுன்னு வச்சுக்கோம். குடோன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குடோன். சென்னை குடோன்லேருந்து ஒரு 10 மெட்டீரியல் எங்கே போகுது? அதே HCl டேப்லெட்டு V3 எங்கே போகுது அப்படின்னா திருச்சி குடோனுக்கு போகுது அந்த 10. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள் டு ஜெனரேட் த ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் இன் டேலி பிரைம் ரூல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன்? ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை எது காட்டும் அப்படின்னா ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட். 2 இருக்கு, ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இதுதான் ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்றது. ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதை பொறுத்து. ஒன்றுக்கு மேற்பட்டது தான். வாட் ஆர் த டீடைல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் எனபிளிங் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் த பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோடு ஃபார் த UPI இன் டேலி பிரைம்? இதை என்னால் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட முடியாது. ஏன் பண்ணி காட்ட முடியாதுன்னா என்கிட்ட tally.net ID கிடையாது. அதனால் ஜஸ்ட் இந்த கொஸ்டினை வேணால் ஆன்சர் பண்ணிங்க. சப்போஸ் வெங்கடேஷ் இருந்ததுன்னா அவர்கிட்ட மூலியமாக அவருடைய டேலியை கனெக்ட் பண்ண சொல்லி அதில் நான் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் என்ன? இப்போ வந்து வாட் ஆர் த டீடைல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் எனபிளிங் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் த பேமெண்ட் லிங்க்? அதுக்கு என்ன வேணும்னா UPI ஐடியும் மெர்ச்சன்ட் நேமும் வேணும். இந்த 2 தான் வேணும். நம்ம இதில் பண்ண முடியுமா பார்க்குறேன். F11ல் போகிறேன்.
எனேபிள் பேமெண்ட் லிங்க் அல்லது ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தா என்ன கேட்குது, இங்கே என்னுடைய பேர் கேட்குது, சீனிவாசன் கொடுக்குறேன். அடுத்தது என்னுடைய யூபிஐ ஐடி கேட்குது. என்னோட யூபிஐ ஐடி நான் கொடுக்குறேன். என்னோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்ரீனிவாசன் @ICICI. இதுதான் என்னுடைய யூபிஐ ஐடி. போதுமா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சப்போஸ் என்னுடைய சேல்ஸ் லெட்ஜரில் இந்த யூபிஐ ஐடி வரணும், வருமானா வராது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணினா மாத்திரம் பத்தாது, அதுக்கப்புறம் வவுச்சர் டைப்லையும் போயிட்டு எனேபிள் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்பில் சேல்ஸ் வவுச்சர் டைப்னு ஒன்று இருக்குது. அந்த சேல்ஸ் வவுச்சர் டைப்பில் ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோடு ஆஃப்டர் சேவிங் வவுச்சர், இதை வந்து எஸ் கொடுக்கணும். இதை எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபோன் அல்லது ஏதோ ஒரு ஐட்டம் சேல் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குடோன்லேருந்து இல்லை காத்ரா குடோன்லேருந்து ஒரு 2 ஐட்டம் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணணும், அது வந்து டேக்ஸ் என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது டேக்ஸ் கேட்கணும். இது சேவ் ஆகும்போது என்கிட்ட டேக்ஸ் கேட்கணும். சரி, டு யூ வாண்ட் டு ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோட்னு கேட்கும். எஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி எஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு யூ நீட் எ வேலிட் லைசன்ஸ் டு பர்ஃபார்ம் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்குது. ஸோ என்னால் பண்ண முடியாது, உங்களாலையும் பண்ண முடியாது. எப்போ பண்ண முடியும் அப்படின்னா QR கோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்தால் பண்ண முடியும், அல்லது டேலி எஜுகேஷன்லேருந்து 7 days உங்களுக்கு டேலி எஜுகேஷன்லேருந்து 42 hours டேலியை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டேலி 7 days ஃப்ரீ ட்ரையல்னு கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டைமாக ஒரு கம்ப்யூட்டருக்கு 1 time கிடைக்கும். ஏன்னா IP அட்ரஸ் அவங்க அதுலேருந்து எடுத்துருவாங்க, 2வது வாட்டி வராது. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த QR கோடு எப்படி எனேபிள் பண்ணுறது இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். QR கோடை எப்படி எனேபிள் பண்ணணும், முதல் ஸ்டெப்பு F11 போயிட்டு எனேபிள் பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோடு இங்கே போயிட்டு 2 கேட்கும். ஒன்று மெர்ச்சன்ட் நேமு, இன்னொன்று UPI ஐடி, 2 தான் கேட்கும். அடுத்தது வவுச்சர் டைப்பில் போயிட்டு ஆல்டரில் வவுச்சர் டைப்பில் போயிட்டு அந்த சேல்ஸ் வவுச்சர் டைப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் அல்லது கோடு ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு QR கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னா UPI ஐடி அண்ட் மெர்ச்சன்ட் நேம் இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் த டிஃபால்ட் ப்ரீஃபீல்டு ஃபார் பேமெண்ட் லிங்க் எக்ஸ்பைரி ஃபார் ரேசர் பே? ரேசர் பேக்கு டிஃபால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 நாள், அதாவது 6 மாதம் வேலிடிட்டி உண்டு. அதுக்கப்புறம் அந்த QR கோடு வேலை செய்யும். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் நீடட். எதுக்காக அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கோ டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை. இந்த MIS ரிப்போர்ட் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கணும், அதுக்கு தான் இருக்கு. இன் Tally Prime it is possible to print multiple checks from the check printing report. டேலியால முடியுமா முடியாத கொஸ்டின், முடியும்னு ஆன்சர் பண்ணுங்க. Which of the following payment gateway are supported in Tally Prime to generate and share payment link அப்படின்னா PayU, Razer Pay, இது 2 தான். Paytmலாம் சப்போர்ட் பண்ணாது. In Tally Prime which of the following details to be entered by enabling the option? இந்த முதல் क्वेश्चनக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். PayU and Razer Pay எங்க இருக்குது, F11 போய் இந்த இடத்துல இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு PayU, Razer Pay, UPI இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. வேணா இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். F12 ப்ரெஸ் பண்ணுவோம். F12 ஷோ ஆப்ஷன் டு சேவ் பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோட் ஃப்ரம் ரிப்போர்ட்ஸ் எஸ் கொடுக்குறேன். செட் பேமெண்ட் லிங்க் எக்ஸ்பைரி கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க்குக்கு ஆஸ்க் எவ்ரி டைம் இல்லை நோ ஏதாவது கொடுக்குறோம், வேறு ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த 2 தான் இருக்குது. இப்போ UPI ஐடி நம்ம கொஸ்டினில் இல்லை, அந்த 2 தான் ரைட் ஆன்சர். In Tally Prime which are the following details to be entered by enabling the option set அல்லது alter auto BRS configuration in the bank ledger creation screen? In Tally Primeல which of the following details to be entered, என்ன டீடைல் என்ட்ரி பண்ணணும் by enabling the option set அல்லது alter auto BRS configuration in the bank ledger creation screen?
the folder path for new bank statement, the folder path for exporting bank statement, எந்த இடத்துல bank statement export பண்ணணும், the folder path for new bank statement. இந்த ரெண்டும் தான் ரைட் ஆன்சர். ஆக்சுவலாக நம்ம ஆட்டோ பிஆர்எஸ் சொல்லி தரல, வேண்டாம் அது, இருந்தாலும் இதுதான் ரைட் ஆன்சர். A payment advice or slip note is a letter of communication which is sent along with payment voucher is the right answer. Payment voucher. Which of the following options are not part form of MIS report? MIS report உள்ள எது வந்து ஃபார்ம் பார்ட் கிடையாது அப்படின்னா ஸ்டாக் குரூப் சம்மரி கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகரி சம்மரியும் கிடையாது. சேல்ஸ், பர்ச்சேஸ், ஜேர்னல், கேஷ் புக் இதெல்லாம் MIS ரிப்போர்ட்ஸ். In Tally Prime, the profit and loss account report can be viewed in which of the following format அப்படின்னா vertical and horizontal ரெண்டு ஃபார்மேட்ல பார்க்கலாம். Tallyல போயிட்டு profit and loss account இப்போ நீங்க பார்க்கிறது ஹரிசாண்டல், கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்ணி வெர்டிகல் வேணும்னா வெர்டிகல் பார்க்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்ணி ஹரிசாண்டல் வேணும்னா ஹரிசாண்டல் பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃபார்மேட் இருக்கும். மிஸ்டர் சந்திரசேகர், accountant of Alliance Sigma Private Limited, wanted to view all the sales transaction with a value greater than 70,000 and has Karnataka serious name KA/invoice. Which of the following filter mode helps to fetch the report in Tally Prime? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டேபிள் சர்ச் அப்படின்னு பேர். முதல்ல இந்த டேபிள் சர்ச் அப்படின்னா என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் இப்போ உட்காந்துருக்கேன், என் டேபிள் இருக்கு, என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், ஏமா டேபிளில் ஸ்டாப்லர் எங்கேயோ வச்சோம்மா பாருமா அப்படின்னா என் ஒய்ஃப் என்ன பண்ணுவான், உடனே அதை வந்து எல்லாத்தையும் தடவி எழுதி பார்ப்பான், இங்கே டேபிள் மேலே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராயரில் பார்ப்பாங்க, அடுத்த ட்ராயரை இழுத்து பார்ப்பாங்க, இங்கே இந்த பக்கம் இடது பக்கம் ட்ராயரை பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் டேபிள் சர்ச். டேபிள் சர்ச் அப்படின்னா அந்த டேபிள்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறது. டேபிள் மேலே மாத்திரம் இல்லை, உள்ள அடியில் ட்ராயரில். அதனால தான் அதுக்கு பேர் டேபிள் சர்ச் அப்படின்றது. இந்த டேபிள் சர்ச்சு டேலியில் எப்படி சார் பார்க்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாருங்க, இங்கே டிரான்சாக்ஷன் எத்தனை இருக்கு, இத்தனை டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் 13,735 இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். அமௌண்ட்டு 13,735. ஜஸ்ட் ஆல்ட் எஃப் கொடுங்க, ஆல்ட் எஃப்ல போயிட்டு 13,735 போட்டு என்ட்ரி கொடுங்க, கரெக்டாக அந்த அமௌண்ட் எங்கே இருக்கோ அது வந்து தேடி. நேரேஷன்ல உப்புமான்னு நான் டைப் பண்றேன், நேரேஷன்ல நான் உப்புமான்னு டைப் பண்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேரேஷன்ல ஆல்ட் எஃப் கொடுத்து நான் உப்புமான்னு டைப் பண்ணி இந்த உப்புமா எங்க இருக்கு எனக்கு தேடுங்கிறேன், கரெக்டா தேடிக்கோ வந்து கொடுக்குது, உப்புமா இங்க இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னன்னா டேபிள் சர்ச் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? டேபிள் சர்ச் அப்படின்னு. டேபிள் சர்ச். மல்டி ஃபில்டர்னா எனக்கு உப்புமான்னு இருக்கிற 13,715 உப்புமான்னு இருக்கிற நேரேஷன் அதெல்லாம் எடு, தட் இஸ் கால்ட் மல்டி ஃபில்டர். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ கேட்வே ஆஃப் டாலி இங்க வந்து டே புக் இருக்கு, ஓகேவா, டிஸ்பிளே டே புக் இதுல இவ்வளவு இருக்கு, இதுல 13,715 உப்புமான்னு எங்க இருக்கு எடுக்கணும். அது வந்து அப்ளை ஃபில்டர். அப்ளை ஃபில்டர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், லுக் ஃபார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல அட்வான்ஸ் ஃபில்டர், மல்டி ஃபில்டர். நான் வந்து என்ன பண்ண போறேன், மல்டி ஃபில்டர். மல்டி ஃபில்டர்ல நான் கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் லெட்ஜர் அமௌண்ட் ஈக்குவல் டு 13,735. இன்னொன்னு அண்டு நேரேஷன், நேரேஷன் கண்டெய்னிங் உப்புமா. இந்த மாதிரி 13,715 உப்புமா அப்படின்னு இருக்கிற ஒன்ன எடு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி 13,715 உப்புமான்னு இத்தனை டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கரெக்டா தூக்கிட்டு வருது பத்தியா, அதுக்கு பேர் தான் ஃபில்டர், டேபிள் சர்ச். அதுக்கு பேர் தான் என்ன? டேபிள் சர்ச் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு புதுசா QR கோடு எப்படி டேபிள் சர்ச்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த இடத்துல மல்டி ஃபில்டர் அதான் கரெக்டான ஆன்சர், மல்டி ஃபில்டர். In Tally Prime, if more than 2 payment transactions are selected in the check printing report, then multiple checks can be printed. True is the right answer. எப்போதுமே ஒன்று வச்சுங்க,
டேலியால முடியுமா முடியாதான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு முடியும்னு ஆன்சர் பண்ணும். ஏன்னா முடியாத கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாக்குறீங்க, எனக்கு ஒரு விஷயம் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அந்த கொஸ்டினை நான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்பேனா? கண்டிப்பா கேட்க மாட்டேன். a + b + c ஹோல் கியூப் என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ஆன்சர் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது a + b ஹோல் ஸ்கொயருக்கு அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், a² + b² + 2ab. எனக்கு எதுக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்பேன். எனக்கு ஆன்சர் தெரியாத கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அதே மாதிரி டேலி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டேலியால இந்த முடியும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினுக்கு முடியும்னு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா டேலி தன்னுடைய இயலாமையை, டேலி மாத்திரம் இல்லை யாருமே சரி, தன்னுடைய இயலாமைய ஒரு கேள்வியா வச்சு இது வந்து இயலுமா இயலாதா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஒரு கொஸ்டின் டேலியால முடியுமா முடியாதாங்கிற கொஸ்டின் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தா தெரியும். இன் டேலி பிரைம் if more than 2 payment transactions are selected in the check printing report, then multiple checks can be printed. இது முடியாதுன்னு சொன்னு வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேரை மொக்கன்ட்டு போயிடுவோம். அதனால முடியும் அப்படின்னு ஆன்சர். What are the 2 copies that will get generated while printing the check deposits? அப்படின்னா பேங்கர் காப்பி அண்ட் கஸ்டமர் காப்பி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 காப்பி ஜெனரேட் ஆகும். அது டெபாசிட் ஸ்லிப் ஆகட்டும் அல்லது கேஷ் டெபாசிட் ஆகட்டும், செக் டெபாசிட் ஆகட்டும். இப்போ பேங்கிங்கில் போயிட்டு இங்கே செக் பிரிண்டிங் அல்லது டெபாசிட் ஸ்லிப்பில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவியூ பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உனக்கு 2 காப்பி வரும். ஒன்று பேங்கர்ஸ் காப்பி, இன்னொன்று கஸ்டமர் காப்பி. ஸோ பேங்கர் காப்பி, கஸ்டமர் காப்பி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following are not the accounting registers of Tally Prime? எது வந்து இன்வென்டரி ரிலேட்டட் அப்படின்னா டெலிவரி நோட்டு அண்ட் ரசீட் நோட், இது ரெண்டும் இன்வென்டரி ரிலேட்டட். To view the reconciled transaction in the BRS screen of Tally Prime, which of the following option must be enabled under basis of value? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகன்சிலேஷன் பண்றோம். உங்களுக்கு ரெகன்சிலேஷன் எப்படி பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங் ஆக்டிவிட்டி அதில் போய் செலக்ட் பண்ணி ஆல்ட் ஆர் மேனுவல் ரெகன்சிலேஷனில் இப்போ நான் வந்து ரெகன்சிலேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெகன்சில் ஆயிடுச்சு. இப்போ ரெகன்சில் ஆயிடுச்சு. இப்போ ரெகன்சில் ஆயிடுச்சு. இப்போ ரெகன்சில்டு டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப்ஐ வியூ ரெகன்சில்டு, இதெல்லாம் ரெகன்சில் ஆயிருக்கு. ஓகேவா? கொஸ்டின் என்ன? இன்க்ளூட் ரெகன்சில்டு டிரான்சாக்ஷன். இந்த இன்க்ளூடுன்னு கொடுக்கல, வியூ ரெகன்சில்டு டிரான்சாக்ஷன். கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூல இன்க்ளூடு போஸ்டட் வவுச்சர் தான் இருக்கு. இப்போ வந்து வெர்ஷன்ல எஃப்ஐ வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்க இதுக்கு பொருத்தமான ஆன்சர் இன்க்ளூட் ரெகன்சில்டு டிரான்சாக்ஷன் இஸ் த related answer. Dash helps to fix the information on which field is value been locked for after filtering the report. Dash helps to fetch the information on which the field value is being looked for after filtering the report. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் டீடைல். Alt F, very F இல்ல, Alt F. Alt F filter detail to fetch the information on which field value is being looked for after filtering the report. Alt F. நீங்க Alt F press பண்ணி நீங்க ரிப்போர்ட்டை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அது ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஒன்று போய் தேடணும், Alt F கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தேடி எடுத்துக்கலாம். Which of the following report doesn't fall under the financial report? எது வந்து financial reportல வராது அப்படின்னா ஸ்டாக் சம்மரி, இது இன்வென்டரி ரிப்போர்ட். பட் MIS ரிப்போர்ட்ல ஸ்டாக் சம்மரி வரலாம் மேபி. Which of the following which of the following actions can be performed from the dashboard screen in Tally Prime? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு ஸ்கிரீன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு ஸ்கிரீன். இந்த டேஷ்போர்டு ஸ்கிரீன்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு
மொத்தம் டிஃபால்ட்டாக 3 3 6 4 10 இருக்கும், இங்கே 9 தான் இருக்குது, பார்த்துக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம்? ஒரு டைலை ஆட் பண்ணலாம், ஆட் பண்ண டைலையோ இல்லை ஏற்கனவே இருக்கிற டைலையோ ரிமூவ் பண்ணலாம், அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அல்லது கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், அல்லது இப்போ இருக்கிற வியூ இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல்டர், ஆட், ரிமூவ், கான்ஃபிகர், ஆல்டர், எக்ஸ்பேண்ட், சேஞ்ச் வியூ. கொஸ்டினுக்குள்ள போவோம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? which of the following file actions can be performed? add or remove file tile பார்க்கலாம், இது பண்ண முடியும். expand tile பார்க்கலாம், இது ரெண்டு தான் பண்ண முடியும். deletion of master, delete of voucher, delete view for reports இதெல்லாம் பண்ண முடியாது. In the check printing report, using which of the following option the check can be reprinted in tally print? ஆக்சுவலாக டேலியில் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அதே செக் லீஃப் திரும்ப இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஒரு செக்கு கிழிச்சு நீங்கள் வைக்கிறீங்க, அது பிரிண்ட் ஆயிடுச்சு, ஆனால் கிராஸாக பிரிண்ட் ஆயிடுச்சு. பேங்க்ல கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், வேற செக் லீஃபை தான் கிழிச்சு நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி வேற செக் லீஃபை நீங்கள் கிழிச்சு கொடுக்கும்போது, அந்த மாதிரி வேற செக் லீஃப் கொடுக்கும்போது அதே ஏற்கனவே அது பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு ஆயிடும். பிரிண்ட் ஆன செக்கை திரும்பவும் பிரிண்ட் பண்ணணும்னா இன்க்ளூடு பிரிண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. F8 வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, பேங்கிங், அதில் செக் பிரிண்டிங், செக் பிரிண்டில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ F8 இன்க்ளூடு பிரிண்டட் கொடுத்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பீரியடு. இப்போ F8 கொடுத்தனா இது வந்துருச்சு, முன்னாடி வரல. ஓகேவா? F8 include printed அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. In Tally Prime, we can view the trial balance report from the gateway of Tally. Display more report trial balance is the right answer. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டேலி எப்படி பார்க்கணும், அந்த வியூ எப்படி இருக்கணும், அதை விஷுவலைஸ் பண்ணணும். முதல்ல என்ன இருக்கும்? கேட்வே ஆஃப் டேலியில் போனீங்கன்னா முதல்ல கிரியேட், அதில் கிரியேட்ல என்ன இருக்கு? மாஸ்டர். ஓகேவா? கிரியேட், ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கிரியேட் குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும்? குரூப், லெட்ஜர், காஸ்ட் சென்டர், கரன்சி இதெல்லாம் இருக்கும். ஆல்டர்லயும் அதான் இருக்கும். இப்போ நீங்க மல்டிபிள்ல போகணும்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ எடுத்த உடனே கேட்வே ஆஃப் டேலியில் ஃபர்ஸ்ட் பார்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் பார்ட். டிரான்சாக்ஷன் பார்ட்ல ரெண்டு இருக்கும், ஒன்று வவுச்சர், இன்னொன்று பேங்கிங் யூட்டிலிட்டி. சாரி, வவுச்சர், டே புக். அதுக்கும் கீழே என்ன இருக்கும்? அதுக்கும் கீழே பேங்கிங்னு யூட்டிலிட்டி இருக்கும், அது என்ட்ரி பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கிறது. அதுக்கும் கீழே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டு, அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் ஸ்டாக் சம்மரி, அப்புறம் ரேஷியோ அனாலிசிஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதுக்கு கீழே எக்ஸப்ஷன் ரிப்போர்ட், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட். வேற என்ன இருக்கும்? கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் தெரியணும், டேஷ்போர்டு. இப்போ கேட்வே ஆஃப் டேலில நீங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம், ஸ்டாக் சம்மரி பார்க்கலாம், ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்கலாம், டேஷ்போர்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போயிடணும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ல போனீங்கன்னா எடுத்த உடனே என்ன இருக்குன்னா ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். எடுத்த உடனே ட்ரையல் பேலன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா மோர் ரிப்போர்ட், அது ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? டிஸ்பிளேல போயிட்டு டே புக் இருக்கும், எல்லா டிரான்சாக்ஷனும் சேர்ந்த டே புக் இருக்கும். அப்புறம் கேஷ் ஃப்ளோன்னு ஒரு ரிப்போர்ட், அப்புறம் ஃபண்ட் ஃப்ளோன்னு ஒரு ரிப்போர்ட். கேஷ் ஃப்ளோன்னு ஒரு ரிப்போர்ட்டு, அப்புறம் ஃபண்ட் ஃப்ளோன்னு ஒரு ரிப்போர்ட். நம்ம எதில் பார்க்குறோம்? டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதில் அக்கௌண்ட்ஸ் புக். வேர்டு பாருங்க, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கும்? ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, கேஷ் ஃப்ளோ அண்டு ஃபண்ட் ஃப்ளோ. நேற்றுக்கே நான் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டேன், ஃபண்ட் ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டேன். கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் எவ்வளோ கேஷ் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ கேஷ் வெளியில் போயிருக்கு. எதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்
ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு இருக்கு டேலியில், நாட் ஓன்லி இன் டேலி அக்கௌண்டிங்ல. பேலன்ஸ் ஷீட்டுங்கிற ரிப்போர்ட் எதுக்காக இருக்குன்னா ஒரு கம்பெனியோடைய ஒரு பர்டிகுலர் டேட்ல அந்த கம்பெனியோடைய ஃபினான்சியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிற ரிப்போர்ட் ஏன் இருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துல ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணிருக்கான், சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கான், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, யான் அண்ட் ஆவரேஜ் வாங்கி வித்ததுல என்னுடைய கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, அவுட் ஆஃப் த கிராஸ் ப்ராஃபிட் வாட் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர் ஐ இன்கட், ஃபைனலி ஹவு மச் ஐ எம் ஹேவிங் த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடைய நோக்கம் எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஹவு மச் ப்ராஃபிட் ஐ ஏர்ன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்றது. ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மியர்லி எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் எ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் வேற, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வேற. இட்ஸ் மியர்லி எ ஸ்டேட்மெண்ட். ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா it is prepared to check the arithmetic accuracy whether both the debit and the credit are getting tallied. So once your trial balance is getting right, your profit and loss account, finally your balance sheet will get tallied. அந்த பர்பஸ்க்காக ட்ரையல் பேலன்ஸ் இருக்கு. டே புக் எதுக்காக இருக்கு? the transactions which is recorded in the chronological order. எது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி எது முன்னாடி வருதோ அந்த ஆர்டர்ல எழுதுறது. அதுக்காக தான் டே புக் இருக்கு. ஃபார் வாட் பர்பஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தேர்? எதுக்காக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு? ஒரு கம்பெனில சும்மா வச்சுக்கோ நாம் சேமுக்கு ஏதாவது இவன்ட்ட இருந்து வாங்கினா அவன்கிட்ட இருந்து வித்தன் இந்த ஷேர்ல இன்ட்ரா டே பண்ணுவாங்க. 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி 1,00,000 ரூபாய்க்கு 1,05,000 வித்திருப்பான், 1,100,000 ரூபாய்க்கு வித்திருப்பான். டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 50 லட்சமா, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,000 கூட இருக்காது, இல்லை 100 ரூபா கூட இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது டம்மி என்ட்ரி போட்டுற முடியாது. உண்மையிலே டேர்ன் ஓவர் இருக்கணும், கேஷ் வந்திருக்கணும். உண்மையிலே அந்த கம்பெனில கேஷ் வந்திருக்கா வரலையா, எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு போயிருக்கு, மொத்தமா எவ்வளவு கேஷ் உள்ள வந்திருக்கு அல்லது வெளியில போயிருக்கு, பை வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, பை வே ஆஃப் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி, பை வே ஆஃப் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மூலியமாவும் வந்த கேஷ் எவ்வளவு, போன கேஷ் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கறதுக்காக தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக இருக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் ட்ராக்கிங் எப்படி இருக்கு. ஒரு பேங்க் இருக்கு, லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓடி தராங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி தருவாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் பத்தி தான் பேஸ் பண்ணி தான் தருவாங்க பேங்க்ல லோன். டாண்டன் ஒரு கமிட்டி எவ்வளவு லோன் கொடுக்கணும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. 75% ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் அல்லது 75% ஆஃப் த கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லியாபிலிட்டி அல்லது 75% ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் 75% ஆஃப் த கரண்ட் லியாபிலிட்டி ரியல், உண்மையான கரண்ட். whichever is less, இது மூணுல எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு லோன் கொடுக்கணும் ஓடி அப்படின்னு சொல்லி டாண்டன் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. So each and every ratio analysis, for what purpose ratio analysis are there in the MIS report அப்படின்னா for the purpose of decision making, முடிவு எடுத்தல். ரேஷியோங்கிறது it explaining the relationship between two figures. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ரேஷியோனா கரண்ட் ரேஷியோக்கு ஸ்டாண்டர்டு 2, லிக்விட் ரேஷியோனா லிக்விட் ரேஷியோக்கு ஸ்டாண்டர்ட் 1. இப்போ சினிமாவுக்கு போறோம், சினிமாவுக்கு போறதுக்கு எவ்வளவு காசு எடுத்துட்டு போகலாம்? ஒரு 2 பேர் ஃபேமிலியா போறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு போகலாம். சினிமாவுக்கு போறதுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போனா அது நமக்கு திமிருன்னு அர்த்தம், தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்குவோம். அதே சினிமாவுக்கு போறதுக்கு ஒரு 50 ரூபாய் மாத்திரம் கூட்டிட்டு எடுத்து பையில வச்சுட்டு அங்க போயிட்டு போறோம்னா சினிமால போஸ்டர் தான் வெளியில நின்று பார்த்துட்டு வர முடியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். ஸோ 10ஆமலும் எடுத்துன்னு போயிடக்கூடாது, அதிகமாகவும் எடுத்துன்னு போகக்கூடாது. ஒரு ரெக்குயர்மெண்ட் என்னவோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு போகணும். அதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் டிஃபரன்ஸ். By default, how many set of tiles are available in the dashboard in Tally Prime? இன் ஜென்ரல் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, 10ஆ 9ஆன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கொஸ்டினை வந்து கூகுள்லேயே கேட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அநேகமாக 10ன்னு நினைக்கிறேன், சாரி 9ஆ 10ஆ பார்த்துடலாம். இன்னும் 9 இருக்கு. பை டிஃபால்ட் டேஷ்போர்டில், சாரி பை டிஃபால்ட்
எத்தனை இருக்கு அப்படின்னா 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. 9 is the right answer. Global Electronic Private Limited has recorded compliances related to transaction along with the transport charges. The company wants to view all the transactions where transport charges are applicable. In this scenario, suggest the condition that must be selected on the field apply filter on and look for. Question number 24க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வவுச்சர்ல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், வவுச்சர்ல டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு எடு. That is right answer. Which of the following report will provide the overview of the stockholders equity detail? ஸ்டாக்ஹோல்டரோட ஈக்விட்டி டீடைல்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். பேலன்ஸ் ஷீட்ல அது இருக்கு.